இந்த தீபத்தின் ஒளி நமது வாழ்க்கை போல இருக்கட்டும். ஆம் அன்பே, இது நமது அன்பை எப்படி ஒளிவு செய்யும். இதை ஒன்றாக உயர்த்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள் ஐசு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாரும் பார்க்க ஐஸ்வர்யாவுக்கு கை கொடுக்குது. என்னது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்ன ஐசு உனக்கே மறந்து போச்சா என்ன? குழந்தைக்கு இன்னைக்கு 30 நாள்னா உனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகி 30 நாள் தானே? ஆமால்ல, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐசு, டே சேது உனக்கு வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சித்ராவும் சொல்ல, எல்லாருமே மனசு இருக்கோ இல்லையோ கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஐசுக்கும் வாழ்த்து சொல்ல, அதுக்கப்புறம் சேதுக்கும் வாழ்த்து சொல்ல, தமிழ்ச்செல்வி அப்படியே ஒரு மாதிரியா பாக்குது, அப்படியே திரும்பிக்கிறது. அதுக்கு புருஷன் அப்படின்னு வேணும்னு நினைச்சாதான் யாராவது கூட பேசினா பொசசினவ் வரும். இந்த பிள்ளைதான் வேணான்னு முடிவு பண்ணிருச்சா, அதனால அங்கிட்டு திரும்பிக்கிறது. சேதுக்கு தெரியுது கரெக்டா தமிழ் ஒதுங்குறது. அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பாவம் இல்ல அப்படின்ட்டு, சின்னம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க, என்ன சேது இப்படிலாம் பேசக்கூடாது, வா 30 நாள் நம்ம கொஞ்சமாவது சிறப்பா கொண்டாடணும், வா ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு போறாங்க. பூஜை பண்ணுறதுக்கு போய் நிற்கிறாங்க. சாமி போயிட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணுறாங்க. பண்ணிட்டு கொண்டாந்து விபூதியை கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க. இதை அவங்க நெத்தியில் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார். அப்படியே தமிழ்ச்செல்வி அங்கே நின்று பார்க்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. குங்குமத்தை எடுக்கிறாரு. எடுத்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு வவ்வாங்க பச்சுன்னு அப்படியே கையை அப்படி முரசிட்டு போக டப்புன்னு கீழே விழுந்துருது, தட்டு விழுந்துருது. பொட்டும் வைக்க முடியல. அவர் கையிலே நல்லா கீறி விட்டு போயிருது. வவ்வால் கீறிடுச்சுன்னா செம்மையா இருக்கும்பாங்க. அப்பா அப்படின்னு கத்திடுறாரு. ஐயோ என்னப்பாச்சு அப்படின்ட்டு, ஐயா பெரியமந்த கருப்பு என் பேரனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு அப்பத்தான் சொல்ல, இங்கிட்ட ஐசு வந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா? சித்ரா பாக்குது, என்ன புருஷன் பொண்டாட்டிக்கு வாழ்த்து சொல்றது கூட கூடாதுன்னு இந்த சாமி சொல்லுதா? ஒன்றும் புரியல. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, கோயில்கிட்ட எல்லாம் சாமி கிட்ட எல்லாம் இப்பெல்லாம் நம்ம விளையாடக்கூடாதுமா. விட்ரி, எவ்வளோ பார்த்துட்டோம். இத்தனை வருஷம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம். அந்த சாமி நமக்கு என்ன கெடுதல் பண்ணிருச்சு? பண்றாருந்தான் எப்பவும் நம்ம கண்ணை பிடிங்கிருக்கணும், கையை எடுத்திருக்கணும், காலை நோண்டிருக்கணும். அடி ஏண்டி நீ வேற அப்படின்ட்டு, சேது என்னப்பாச்சு? ஐசு போடி, போய் கட்டி பிடிச்சி அழு. ஆண்டி கட்டி பிடிச்சி இதுக்கெல்லாமா போய் அழுவாங்க, போடி அப்படின்னு தள்ளி விட, ஆமா அப்படின்னு போய் விழுக, அவர் மேல நச்சுன்னு விழுந்தானு கீழே விழுகிறாரு. கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? இப்படிதான் வந்து விழுவியா? நானே கை வலிக்குதுன்னு இருக்கேன் அப்படின்னு சிடுன்னு விழுக, தமிழ்ச்செல்வி அதையும் நோட் பண்றாங்க. அடுத்து சாமி ஆடுறாங்க, வைக்கிறாங்க. பார்த்தா பெரியமந்த கருப்பு ஆடுதுங்க. கருப்பு ஆடுன்னு ஆட்டம் கிழிச்சு கட்டி ஒவ்வொருத்தவளுக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லுது. ஆனா செம்மையா பொண்டாட்டிக்கிட்ட, அதாவது கருப்புக்கு பொண்டாட்டி இல்லைங்க, சேது பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டு சொல்லுது, பண்ணாத குற்றத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இன்னும் ஒரு நாள் இங்க இருந்து போகையில எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறிடுது. தமிழ்ச்செல்வி பாக்குது, கருப்புக்கு தெரிஞ்சிருக்கு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. சாமி அதனால தெரிஞ்சிருக்கு, யாருக்குமே தெரியலையே அப்படின்னு அழுகுறாங்க. விடுடி இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல ஊருக்கே, அந்த கருப்பு காட்டி கொடுத்துட்டார்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கு 3 நடுங்குதுங்க. நல்ல வேலை நம்ம தாலி கட்டினது நம்ம தாங்கிறது தெரிஞ்சு போயிருக்க கூடாது அப்படின்னு இங்கிட்டு சித்ரா பேச, அது மனசுக்குள்ள அங்கிட்டு பேசுது. இங்கிட்டு பார்த்தா ஐஸ்வர்யா வந்துட்டு, நான் தான் வாய்ஸை மாத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுட்டா, அடியே நீங்களே வாயால உளறிடாதீங்கடி, சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்ல, இல்ல ஆண்டி எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை விரட்டிடுது. ஏமா நான் தான் ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டினேன்னு தெரிஞ்சிருமா, அதானே பயமா இருக்குமா. சரி விடு அதை பத்தி நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அம்மனுக்கு புருஷன் பொண்டாட்டி சம்பதி சகிதமா நீங்க நெய் விளக்கு போடணும் அப்படின்றாங்க. அது பிரகாசமா எரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். ஆனா அது புருஷன் பொண்டாட்டி நல்லபடியா மனசார பண்ணணும். மனசு ஒத்தன தம்பதிகளா இருந்தா தான் அது விளக்கு எரியும் அப்படிங்கிறாங்க. பாக்குறாங்க, நெய் விளக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா பச்சை தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்னது பச்சை தண்ணியா இருக்கு, இதை போய் நெய் விளக்கு நீங்க? ஆமாம்மா, இது நெய் விளக்காத்தான் ஏத்துனாங்க. அந்த காலத்துல முன்னோர்கள்ல நெய் இல்லாம போச்சான். அப்ப உண்மையான பத்தினி தாயி நான் எனக்கு என் புருஷன் மேல அன்பு வச்சிருக்கேன், அதனால நான் இந்த தண்ணிலே வச்சு எரிய வைக்கிறேன்னு எரிய வச்சிருக்கா. பார்த்தா தண்ணி நெருப்பு எரிஞ்சிருக்கு. ஆனாலும் இது தண்ணி விளக்கு அப்படின்னு சொல்லாம நெய் விளக்குனே வச்சுட்டாங்க. ஐயோ, இங்க பார்த்தா ஐஸ்வர்யா சேதுவே நிப்பாட்டிட்டாங்க. ஆண்டி சித்ரா நான் எப்படி பண்ணுவேன் சித்து? எரிய வையே. பச்சை தண்ணியில எவன் இந்த காலத்துல எரிய வைக்க முடியும்? அந்த காலத்துல யாரோ சொல்லியிருக்காங்க. ஐயோ நான் வரல மயங்கி விழுக, அப்படின்னு தண்ணியை தெளிச்சு எழுப்புது. அப்பதான் நீ மாட்டினடி இன்னைக்கு அப்படின்ட்டு, உண்மையான தம்பதியெல்லாம் இருக்கணும்ல. தண்ணியை தெளிக்க, அம்மா அவ உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிலேம்மா, அப்புறம் எப்படிமா விளக்கு எரியும்? அடி எரியுதோ எரியலையோ நின்று தானடி ஆகணும், ஆட்டத்துல இறங்காமலே கலந்துக்கிட்டு போனா என்னடி அர்த்தம்? ஆமாம்மா அப்படின்ட்டு ஒன்றும் பண்ண முடியலங்க. ஐஸ்வர்யா எழுப்பிறாங்க. ஆண்டி என்னை எழுப்பாதீங்க ஆண்டி, நான் கோமாக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. அது எந்த ஊர்ல இருக்குது, அந்த எந்த நாட்டுல இருக்கு?
ஈஸ்வரி சொல்லுதுங்க. ஒண்ணுமே படிக்க தெரியாத முட்டாளுக்கெல்லாம் எவ்வளவு பார்த்தீங்களா காரியம். ஐயோ! ஆண்டி அது வந்து கோவமானா தன்னை மறந்து இருக்குது. ஐயோ! இப்ப என்ன பண்றது? இப்ப நீ பேசுறது தெரிஞ்சிருக்குமே. அப்ப நான் கண்ண மூடிக்கிறேன் அப்படின்னு மூடுதுங்க. ஆனாலும் விடல அம்மாச்சி வந்துட்டு, "ஏய் கொஞ்சம் மிளகா காரத்த நெருப்புல போட்டு எடுத்துட்டு வாங்கடி." ஏன்? மயக்கம் எந்த கோவம் வந்தாலும் வந்துரும். ஆண்டி அப்படின்னு சொரண்டுது. நீ பேசாம இரு. நான் நெருப்ப தட்டி விட்டுறேன். கரெக்ட்டா நெருப்ப போய் எடுத்துட்டு வருதுங்க. மிளகா 5, 6 எடுத்துட்டு வராங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு அந்த மிளகாய போட்டு முன்னாடி கொண்டாந்து காமிக்க கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருது. எல்லாரும் மூக்க பொத்துறாங்க. பார்த்தா ஐஸ்வர்யா எந்திரிச்சிட்டா. உண்மையிலே யார் நடிக்கிறாங்களோ இல்ல முடியலையோ ஜலதோஷம் பிடிச்சிருக்கோ நெருப்புல மிளகாய போட்டீங்கன்னு வைங்களேன், கார மிளகா வரமிளகா போட்டீங்கன்னு வைங்களேன், செம்மையா அப்படியே தும்மல் வந்துரும், இருமல் வந்துரும், சுதாரிப்பு வந்துரும், உயிரே வந்துரும்னா பாத்துக்கங்க. அப்படியே எந்திரிச்சிருது. எந்திரிச்சிட்டாங்க. சீக்கிரம் வந்து நெய் விளக்கு போடுங்கம்மா, ஆயுசோட இருக்க வேணாமா என்ன? ராஜாங்கம் மோகனா வராங்க. என்ன ஆயுசு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, வா வந்து தீபம் போடு அப்படின்னு சொல்ல நடுங்கிக்கிட்டே வருது. சேது பாக்குறாங்க. என்ன ஏன் நடுங்குற? உனக்கு என்ன நடுக்கம் வருது? உனக்கு என்ன பயம் இருக்கா? மடியில கணம் இருக்கா? ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் பயப்படுறவா? ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு வந்து நிக்குது. தமிழ்ச்செல்வி புள்ளைய அங்கிட்டு வச்சுக்கிட்டு நிக்க புள்ளைய கொடுத்துட்றாங்க. சேது வச்சிருந்த குழந்தைய கொடுத்துட்டு விளக்கு போடுறதுக்கு தண்ணியை கொண்டாந்து அந்த கிண்ணத்துல ஊத்துறாங்க. திரியும் கொடுக்குறாங்க. போடு. எந்த ஊர்லடி பச்சை தண்ணி விளக்கு எரியுது அப்படின்னு போட போறாங்க. எரியவே மாட்டேங்குது. பத்த வைக்கவே மனசு வரல. குச்சி எரிஞ்சுக்கிட்டு ஆஃப் ஆகி போகுது. குச்சியை பத்த வைக்குது, ஆஃப் ஆகுது, பத்த வைக்குது, ஆஃப் ஆகுது. சேதுவும் பத்த வைக்கிறாரு. 2 பேரும் கொண்டே வைக்கிறாங்க. வச்சா எரியவே மாட்டேங்குது. நமத்து நமத்து போகுதுங்க. இவர் பத்த வைக்கலாவது தீக்குச்சியாவது எரியுது கொண்டே வைக்கிற வரைக்கும். ஆனா இந்த பிள்ளை பத்த வச்சோன்னே புசுக்குன்னு நமத்து போகுது. பாக்குறாங்க. அப்படின்னு அந்த பூசாரி ஒரு மாதிரியாக ஐயோ அடுத்த வேற சாமி இறங்கிருச்சு போல இருக்கே. பாக்குறாங்க. ஏம்மா என்னம்மா நீ அப்ப உண்மையான தம்பதிகள் இல்லையா? இல்ல அது வந்து நான் என் மாமா பொண்டாட்டி தான், அவர் என் மாமா உசுறு தான். அப்படின்னா இது எரியணுமே. நீங்க என்ன அபத்தமா இருக்கு, இதை யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அதெல்லாம் பச்சை தண்ணி எந்த ஊர்லங்க எரியுது அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா பாக்குது. ஏய் தமிழ் பிள்ளைய குடுறி அப்படின்னு சொல்லி வாங்க. ஏன்னா இப்ப எப்படியாவது நீங்க விளக்கு ஏத்தி ஆகணும், இல்லைன்னா அந்த வீட்டு அரசனுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லவும் சேது ராஜாங்க எல்லாம் நடுங்கி போறாங்க. என்னங்க பண்றது, இவ பத்த வச்சு எரிய மாட்டேங்குதே. தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாரும் அடிப்பிச்சு ஏந்துறாங்க. தமிழ் பாக்குது. என்ன விளக்கு மட்டும் ஏத்தி விட்டுருமா, நீ நல்லா இருப்ப. நான் ஏத்தி நான் ஒரு பொண்டாட்டியே இல்லையே. என்னம்மா பொண்டாட்டியில நீ சொன்னா சரியா போகுமா என்ன? ஊரு உலகம் அந்த கடவுள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்க 2 பேருக்கும் பிறந்த புள்ள இருக்குப்பா. அப்ப நீங்க 2 பேரும் தானே அம்மா அப்பா. அம்மா அப்பான்னா புருஷன் பொண்டாட்டிக்கு தானே சமம். அப்படியே ஆடி போறாங்க. மடிப்பிச்சை கேட்குறேன்டி அம்மாச்சி அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குதுங்க. அப்புறம் ராஜாங்கமும் ஒரு மாதிரி அப்படியே கெஞ்சுறாரு, கையெடுத்து கும்புறாங்க. உலகமே ஒரு உயிரை காப்பாத்துற வேலைதாம்மா நீ பாக்குற, டாக்டர்மா. அப்படி டாக்டரா இருக்கிற நீ ஒரு உயிர் போக நீ காரணமா இருக்கலாமா? அப்படி ஒரு உயிரை காப்பாத்துறதா நினைச்சு நீ வந்து விளக்கு போடு அப்படி பாக்குறாங்க. ஆண்டி விளக்கு எரிஞ்சிருமா? அவ பொண்டாட்டி இல்லையே, அப்புறம் எப்படி எரியும் தெரியலையே. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு, நல்ல மனசோட இருக்கிறவங்களுக்கு தான் எரியின் இருக்கா. 2 பேரும் வாராங்க. பத்த வைக்குது. தமிழ் ஒரே விளக்கு கப்புன்னு பிடிக்குது. கொண்டு போய் 2 பேரும் கையை வைக்கிறாங்க. விளக்குல வச்சா அப்படியே துபு 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 துபுன்னு எரியுது. ஆச்சரியப்பட்டு போறாங்க. என்ன அம்மாச்சி எரியுது? ஐயோ அப்படின்னு. அம்மாச்சி இல்லைங்க ஆண்டி எரியுது. ஐஸ்வர்யா இங்க வயிற கலக்குது. ஆமாடி அப்ப உண்மையிலே அவ ரொம்ப நல்ல மனசுக்காரியா? அப்ப பாக்குது ஈஸ்வரி. உனக்கு தெரியாதடி, அவன் நல்ல மனசுக்காரி தான். நம்ம வில்லிங்க அப்படிங்கிறக்காண்டி அவன் நல்ல மனசை கெட்ட மனசு சொல்லக்கூடாதுடி. அவன் நல்லவ தான். அப்புறம் ஏமா அவளை நம்ம பழி வாங்குறான்? நமக்கு இடைஞ்சல் பண்ணிட்டானா இந்த சொத்து பூரா நம்ம ஆளணும்லடி. அதுக்கா தாண்டி. இருந்தாலும் அவளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமோ. பாருமா எரியறத எல்லாரும் கொலை போடுறாங்க. அப்பா இந்த மாதிரி தீ எரிஞ்சு நாங்க பார்த்ததே இல்லை. நெய் விளக்கு எரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வந்தவங்களுக்கு எரிஞ்சு எரியாம இருந்திருக்கு. தமிழ்ச்செல்வி நீ இன்னும் இப்போ உன் புருஷன் மேல அன்பு அக்கறை வச்சிருக்கியா அப்படிங்கல. நான் அவர் மேலே இல்ல, யாருக்கா இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அந்த மனசு தான் என் மனசு. அதுதாண்டி எரிஞ்சிருக்கு என் தங்க ராசாத்தின்னு அப்பாச்சி. அப்பத்தால இருந்து மோகனா ராஜாங்கம் எல்லாரும் தமிழை வாழ்த்துறாங்க. நீ நல்ல மனசுடி, உன் நல்ல மனசுக்கு தான் இப்ப எல்லாம் பொங்கி எரியுது. ஐயோ சேது பாத்தியாயா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பெரிய மந்த கருப்பு நீ வந்து எந்த தப்பும் பண்ணல, பண்ணாத தப்புக்கு நீ அனுபவிச்சுட்டுக்குன்னு சொன்னிச்சா. இப்ப பாரு இப்ப 2 வாட்டி காமிச்சிருச்சே, நிரூபிச்சிருச்சே சேது அப்படிங்கிறாங்க. அப்பத்தான் நான் என்ன பத்தா பண்ணுவேன், அவ என் கூட வாழ மாட்டா போல இருக்கே. பொறுமை அரடா, காலம் அப்படி கணிஞ்சு வரும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விளக்கு திவு திவுன்னு எரிஞ்சோன்னு ஐஸ்வர்யா பாக்குறாங்க. அப்போ உனக்கு என் மேல உண்மையான அன்பு இல்ல அப்படிங்கிறாங்க. மாமா உங்களுக்கு தெரியாத, நீ வாய மூடு அப்படின்றாங்க. தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு சாமி இப்ப வேற என்ன பண்ணணும்? 2 பேரும் ஒன்னா பூவை போடணும் இந்த கோயில், இந்த சாமிக்கு
சாமிக்கு அப்படிங்கிறாங்க. இங்க இருங்க, நீங்க விளக்கேத்த சொன்னியே ஏத்திட்டேன். எப்பா என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அந்த மனுஷன் உயிரை காப்பாத்தியா? அவரு நல்ல மனுஷன்மா, உன்ன மாதிரிதாம்மா. அது எனக்கு தெரியும். நான் ஒன்றும் அவங்கள மாதிரி மனசை கல்லாக்கிக்கிட்டுலாம் இல்லை. அவர் நல்லவர்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பப்ப கண்ணை மூடிக்கிருவாரு. உலகம் இருட்டுன்னு சொல்லுவார். திறந்து பார்க்க தெரியாத மனுஷன். தமிழு, வார்த்தையால என்ன கொல்லாத தமிழு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் சரி சரி வாங்க அப்படின்னு மாலையை போட போறாங்க. இருங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குல்ல? ஆமா. அப்ப அந்த 2 பிள்ளைங்களோட வந்து மாலையை போடுங்க அப்படிங்கிறாங்க. 2 பிள்ளைகளையும் 2 பேரும் வச்சுக்கிறாங்க. 4 பேருமா போயிட்டு சிலைக்கு மாலையை போடுறாங்க. மாலை போட்ட கையோட நீங்க இப்ப மாத்திக்கங்க அந்த மாலையை. என்னது மாலையை மாத்துறதா? ஈஸ்வரி வருது வேகமா வந்த கையோட போலான்னு, அதாவது மாலையை பறிக்குது. சப்புன்னு அறையுது. அப்பதான் ஏண்டி பார்த்துக்கிட்டு தானே இருக்க எல்லாத்தையுமே, கொஞ்சமாவது எரிஞ்சுச்சாடி? பச்சை தண்ணில எப்படி எரியும்? பச்சை தண்ணில அவ மட்டும் எப்படி வச்சோன்னு பக்குன்னு பத்திக்குச்சுலடி. பத்தி குச்சி பத்திக்காதிடி அப்படிங்கிற மாதிரி பத்திக்குச்சுல. நம்ம ஆள் வச்சோன்னே வந்தாண்ட போடி அடிச்சிருவேன் அப்படின்ட்டு தமிழ் சேது மாலையை மாத்துங்க அப்படிங்கிறாங்க. மாத்தி தாண்டா ஆகணும், இது சம்பிரதாயம் அப்படிங்கிறாங்க. மாத்திக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் பொட்டு வைங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லங்காட்டிலையும் முறைக்கிறாரு சேது. அப்படியே வாயை பொத்திக்கிறது. அப்புறம் தமிழ்ச்செல்விக்கு பொட்டு வைக்கிறாங்க. அப்புறம் இந்த 2 பிள்ளைகளுக்கும் வச்சு விடுப்பாங்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கு வச்சு விடுறாங்க. பிரசாதம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஊட்டிக்கங்க 2 பேரும். ஊட்டிக்கிறதா? என்னம்மா இது ஒரு தொழில். அவன் கை புண்ணு கால் புண்ணுலாம் டாக்டர் வந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நீ ஒரு சாதாரண சோறு வைக்கக்கூடாதா வாயில? மருந்து வைக்கிறதா நினச்சிக்கோ அப்படின்னு அப்பத்தா சொல்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டேனா, இப்படி பண்ணனா, கட்டி பிடிச்சனா, முத்தம் கொடுத்தனான்னு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்ய வைக்கிற சாமி சாமின்னு. ஏமாச்சி விடுறி, நான் நல்லது தானே சொல்கிறேன் செய் அப்படிங்கிறாங்க. மருந்து கசக்கத்தான் செய்யும், ஆனால் அதன் பலன் இனிக்கும். குட்ரி அப்படின்னு சொல்ல ஊட்டி விடுறாங்க. ராஜாங்க சேது நீ ஊட்டி விடியா அப்படிங்கல. இங்கிட்டு எல்லாம் கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்குதுங்க. மலரும் கருப்பும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இவங்களை ஊட்டி விடுறாங்க. போதும்ல அம்மாச்சி போதுண்டி, அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிற. அந்த பூசாரி என்ன பண்றாங்க, உண்மையிலே ஆம்பளைக்கு பொம்பளை மேல பாசம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. அந்த பொம்பளை ஆயுசோட இருக்கணும், பிள்ளைங்க ஆயுசோட இருக்கணும். இன்னும் ஒண்ணு செய்யணும். இன்னொரு பரிகாரமா என்ன பண்ணணும்? பொண்டாட்டி 2 பிள்ளையும் தூக்கணும் 2 கையால. அதெல்லாம் வேணாம். அதுக்கு ஈஸ்வரி சித்திரனும் என்னத்த நீங்க 3 பேர் விக்கெட் 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 ஏதாவது கிரவுண்ட் அவுட்டே வெளில போயிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க கிளீன் போல்டு வெளில நில்லுங்க அப்படின்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. ஏற்கனவே பெரியம்மந்த கருப்பு வந்து ஆடிடுச்சு. இவரும் ஓய் அப்படிங்கிறாரு அடிக்கடி சேதுவும். அதனால அந்த பயத்துல டர்ராகி போய் நிக்குதுங்க. எப்ப உடபடுதோ குட்டுன்ட்டு ஒன்றும் பண்ண முடியல. இப்ப தமிழ்ச்செல்வினாலையும் பேச முடியல. சரின்றது அப்படியே பிள்ளைகளோட அப்படியே அலேக்க தூக்குறாரு. பூவை போடுறாங்க. அப்படின்னு எல்லாம் குழவை போடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படியே தமிழும் அதுவும் அப்படியே அவங்க தூக்கணும்னு தன்னோட வாய்க்கிட்ட வந்து தமிழ்ச்செல்வி வயிறு இருக்கா அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருக்கும் அப்படி ஒரு உணர்வுங்க. ஏன்னா 2 பேரும் ஆழமா லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் மறைஞ்சு போகுமா என்ன? அதுக்கப்புறம் மெல்ல இறக்கிறாங்க 5 நிமிஷம் கழிச்சு. அதுலேயே 5 நிமிஷம் கழிச்சு இறக்க போயில இருங்க இருங்க இன்னும் 1 நிமிஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆறுபட வீடு உங்களுக்கு துணை நிற்பான், அதனால 6 நிமிஷம் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 6 நிமிஷம் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் இறங்கி நல்லபடியாக முடிஞ்சிருது. அவங்கவுங்க அங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்பத்தாவை காணோம். எங்க அப்பத்தா எங்க அப்பத்தான்னு தேடுறாங்க. யார் தேடுறது? மலரும் கருப்பும் தான் தேடுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு மரம் அந்தாண்ட இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு வீடாக இருக்குங்க. அங்கே தான் பூசாரி இருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே எதுவும் இருக்குமான்னு தேடினா, ரொம்ப நன்றி பூசாரி அப்படின்னு அப்பத்தா கையெடுத்து நன்றி சொல்லுது. விடுங்கம்மா, இது என்னம்மா இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே இப்படி பண்ணீங்க. உண்மையில் என் வயசுக்கு பரவாயில்ல, நீங்கள் இந்த வயசுக்கு இவ்வளோ தகுதிட்ட வேலை பண்ணுறீங்க, ஆனால் நன்மை நடக்கணும்னா பொய் சொல்லணும்னு வள்ளுவன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல, எப்படியோ என் பேரன் பேத்தி ஒன்று சேர அளவுக்கு நீ பண்ணிட்டயா அப்படிங்கிறாங்க. அது சரி, அது எப்படி பச்சை தண்ணி அப்படிங்கல நீ எப்படியா பண்ண? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அவ வைக்கல பச்சை தண்ணி வையின்னு, தமிழ்ச்செல்வி வைக்கல எண்ணெய் வச்சிருன்னு, அதனால தான் நான் எண்ணெய் வச்சுட்டேன். நல்ல ஐடியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு காசு அப்படிங்கல. என்கிட்ட காசு இல்லை, இந்தா என் வளையல். ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி தான் நானும் நினைப்பேன். உண்மையிலேயே அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க. அவங்களுக்காக நான் போய் சொன்னா அந்த ஆத்தா என்ன ஒன்றும் செய்ய மாட்டா. நீ நல்லா இருக்கணியா பூசாரி அப்படின்னு திரும்ப 2 பேரும் கருப்பு மலர் நிற்கிறதுங்க. சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிட்டு, டேய் நீங்க எப்படா வந்தீங்க அப்படிங்கல. அப்பத்தா அம்மாச்சி எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கிய, நீ ஏன் பயப்படுற? சிங்கக்குட்டி மாதிரி மீசையை முறுக்கிட்டு நில்ல அம்மாச்சி. ஏன்ட்ட மீசை இல்லையடா, நான் என்னால் முடியாதே, சும்மா செய்யி, மீசையை முறுக்கு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அப்படின்னு மீசையை முறுக்க. மலரு என்னண்ணே 2 பேரும் அப்பத்தா தூக்கிடுமா? அப்படியே அலைக்கா தூக்குறாங்க. டேய் விடுங்க, எதுக்குடா அம்மாச்சி, நல்ல ஐடியா போட்டிருக்க, விடு, அதெல்லாம் அப்பப்பா அப்படித்தான். நீ பெரிய
பெரிய ஆளா இருப்ப போல இருக்கே! இப்படி இதுங்கள பண்றதுக்கே இவ்வளோ பண்ணியிருக்கியே! அன்னைக்கு தாத்தாவ எவ்வளோ கவுக்குறதுக்கு நீ என்னென்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் அப்படி அப்படின்னு சிரிச்சா போதும்டி. கண்ண அடிச்சா போதும். அப்படியே என் காலுக்கு கீழ வந்து கிடப்பார்ல அப்படிங்கல, "பாட்டி" அப்படிங்கிறாங்க. நெனச்சேன் பாட்டி, நெனச்சேன். எப்புட்றா தண்ணி எரியுதுன்னு. ஆனாலும் தமிழ்ச்செல்விக்கு தண்ணிய வச்சாலும் எரிய வப்பாடா! அவ அவ்வளோ பெரிய நல்லவடா! அது தெரியும் அம்மாச்சி. ஆனாலும் இந்த காலத்துக்கு அறிவுபூர்வமா அதெல்லாம் நடக்குமா? அது நடக்காதுதான். அதனால தான் நான் நல்லெண்ணெய வச்சு வைக்க சொன்னேன் அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.